எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் காஞ்ச உடனே 2 ஸ்பூன் நெய், அப்புறம் 2.5 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டையை உடச்சி வச்சுருக்கேன், ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் 4 கிராம்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். சோம்பு பொரிஞ்சு பட்டை வகைகள்லாம் நல்லா வாசம் வந்தோடனே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போனதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்தது 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்தது 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 3/4 டீஸ்பூன் கறி மசாலா. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 கை அளவு புதினா இலை, 1 கை அளவுக்கு மல்லி இலை, இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் இப்போவுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன். இப்போ சிக்கனில் நல்லா மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், அதை 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இப்போ 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது நல்லா கொதித்து வரணும். அதுக்கு ரஃப்பாக ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். மூடி ஒரு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வந்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டீம்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், பிரியாணி அட்டகாசமாக வந்திருக்கு. சும்மா சூப்பராக இருக்குது. இது கூட சைடிஷாக நீங்கள் ஆனியன் ரைத்தா, அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் கொத்சு, இல்லைன்னா சிக்கன் கிரேவி, இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.